ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேஷ்காய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேஷ்காய நமஹ. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ண சுவாமி திருவடிகளே சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டீபங்கிங் பிரம்படன் ராமாயணா. பிரம்படன் ராமாயணா என்பது இந்தோனேஷியா நாட்டில் கடைபிடிக்கப்படும் ராமாயணம். இதை நம் அன்பர் திரு பிரவீன் மோகன் அவர் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த ராமாயணத்தில் சிறு கருத்துக்கள் அவர் தெரிவித்தார். அந்த கருத்துக்கள் மிகவும் முரண்பட்டதாக இருந்தது. அந்த முரண்பட்ட கருத்தை நாம் முறியடிப்பதற்காக இந்த வீடியோவை போடும் அவசியம் ஏற்பட்டது. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், கடைசி வரைக்கும் கேளுங்கள். அப்பொழுதுதான் நம் வால்மீகி ராமாயணத்தின் உண்மைத்தன்மை நமக்கு புரியும். அப்படி என்ன முரண்பட்ட கருத்து? லக்ஷ்மண சுவாமி சிவதனுஷை முதலிலேயே உடைக்க சென்று விட்டார். கோவில் சிலையில் அவர் முதலில் வில்லை பிடிப்பது போல் உள்ளதே, இதன் நோக்கம் என்ன? இது சரிதானா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கருத்து மிகவும் முரண்பட்டதாக இருக்கிறது. இதை நாம் வால்மீகி ராமாயணத்தில் நம் ஆச்சாரியன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் மூலமாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள். முதலில் விஸ்வாமித்ர மகரிஷி தன் யாகத்தை காப்பாற்றுவதற்காக தசரதர் மகாராஜா அவரிடம் செல்கிறார். ராமரை அனுப்புங்கள் என்று தசரதை பார்த்து கேட்கிறார். அதற்கு தசரதரோ, என் பையனுக்கு 16 வயது கூட நிரம்பவில்லை, அவனுக்கு சண்டை போடும் தகுதி கிடையாது என்று மறுக்கிறார். பாலகாண்டம் 20வது சர்க்கம் 2வது ஸ்லோகம். ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவ லோச்சனக ந யுத்த யோக்கியதாம் மஸ்ய பஷ்யாமி சக ராட்சசைஹி. 16 வயது கூட நிரம்பவில்லை, அவன் எப்படி ராட்சசர்களோடு சண்டையிடுவான் என்று கேட்கின்றார். 16 வயது நிரம்பாதவர்கள் ராமலக்ஷ்மணார், 2 பேரும் பாலகர்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் முதல் எவிடன்ஸாக கொள்ள வேண்டும். 2வது ஆதாரம் பார்ப்போம். லக்ஷ்மண சுவாமி ராமருக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே பிறந்தவர். ராமரை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ராமர் தான் தன் உலகம் என்று வாழ்ந்து வந்தவர். விஸ்வாமித்ரர் ராமரை மட்டும்தான் கேட்டார். ஆனால் இலவச இணைப்பாக லக்ஷ்மணனும் கூட சென்றார் என்று சிலர் கூறுவார்கள். இதை ஆழ்வார்கள் கூட பாடுகிறார்கள். நடந்தால் மரவடியாம், நின்றால் குடையாம், அமர்ந்தால் சிம்மாதனமாம் என்று. நடந்தால் பாதுகையாம், அதாவது திருவடியை ரட்சிக்கும் பாதுகை. நின்றால் குடையாம், திருமேனியை ரட்சிக்கும் குடையாகவும். அமர்ந்தால் சிம்மாதனமாம், உட்காரும் இடத்தில் சிம்மாசனம் போல் உள்ள நாற்காலியாகவும் இருந்தாராம் லக்ஷ்மண சுவாமி. இதை ஆதிசேஷனுக்கு கூறுவார்கள். ஆதிசேஷன் தான் லக்ஷ்மண சுவாமியின் அவதாரம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் லக்ஷ்மண சுவாமியின் கைங்கரியம் மிகவும் மெச்சுவதாக இருந்தது. ராமருடன் செல்கின்றார் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரரோடு. அதற்கு பிறகு சீதா பிராட்டியின் சுயம்பரத்திற்கு செல்கின்றனர். அதற்கு முன்பாக லக்ஷ்மண சுவாமியின் ஒழுக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சில ஸ்லோகங்கள் உள்ளன. ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் காட்டிற்கு செல்லும் பொழுது லக்ஷ்மண சுவாமி ராமருக்காக ஒரு குடிலை அமைக்கின்றார். அந்த குடிலை அமைப்பதற்கு ராமரிடம் கேள்வி கேட்கின்றார். அண்ணா, இந்த குடிசையை நான் எப்படி கட்ட வேண்டும்? வாசல் எங்கே வர வேண்டும்? பாகசாலை கிச்சன் எங்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு இடமாக கேட்கின்றார். அதற்கு ராமரோ, ஹே லக்ஷ்மணா, நீ உன் விருப்பப்படியே கட்டு என்று கூறிவிடுகிறார். இதை கேட்டதும் லக்ஷ்மணனுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டுள்ளது. நான் உங்கள் விருப்பப்படி அல்லவா நடந்திருக்கின்றேன், உங்கள் விருப்பம் தானே என் விருப்பம், எனக்கு என்று வாழ்க்கையில் தனியாக விருப்பம் என்றே ஒன்று கிடையாது என்று லக்ஷ்மண சுவாமியும் ராமரை விட்டு விலகாத வண்ணம் சொல்கின்றார். அப்படி சொல்லிவிட்டு ராமருக்கு எப்படி பிடிக்குமோ அதே போல் ஒரு குடிசையை அமைக்கின்றார் காட்டில். ஆரண்ய காண்டம் 15வது சர்க்கம் 23வது ஸ்லோகம். சமீகிருத தலாம் ரம்யாம் சகார சுமஹா பலஹ நிவாசம் ராகவசிய அர்த்தே பிரேக்ஷணீயம் அனுத்தமம். அதாவது தளம் போட்ட மிகவும் ரம்யமான குடிசையை கட்டினாராம் லக்ஷ்மணன். இதை ராமரின் எண்ணப்படி மட்டுமே கட்டினார் என்று இந்த ஸ்லோகத்தில் வருகிறது. ராகவசிய அர்த்தே பிரேக்ஷணீயம் என்று. அதாவது ராகவனின் எண்ணப்படி மட்டுமே கட்டினார், தன் எண்ணப்படி அல்ல. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ராமரின் விருப்பமே லக்ஷ்மணனின் விருப்பம், லக்ஷ்மணனுக்கு தனியாக விருப்பம் ஒன்று கிடையாது என்று இதை நாம் 2வது ஆதாரமாக கொள்வோம். 3வது ஆதாரத்திற்கு செல்வோம். ராமர் லக்ஷ்மணனின் சேவையை பாராட்டுகின்றார். இப்படி குடிசை அமைத்து விட்டாயே, என் அப்பா இருந்தால் கூட இப்படி செய்திருக்க மாட்டார், நான் அப்பா இறந்து விட்டார் என்று நினைத்தேன், ஆனால் இறக்கவில்லை, உன் மூலமாக நாம் அப்பாவை பார்க்கிறேன்,
வா என்னை கட்டி அணைத்துக் கொள் என்று ராமர் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பாவக்யேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்பிருத பிதாமம. நீதான் எனக்கு அப்பா என்றே சொல்லிவிடுகிறார் ராமர். இதை நாம் மூன்றாவது ஆதாரமாக கொள்வோம். அதாவது முதல் ஆதாரம் வயதில் குன்றியவர்கள், இரண்டாவது ஆதாரம் லக்ஷ்மண சுவாமியின் சேவை, மூன்றாவது ஆதாரம் ராமர் லக்ஷ்மணன் காட்டிய பதிவு, அதாவது ராமர் லக்ஷ்மணனுக்கு கொடுத்த சர்டிபிகேட். நாம் இதை மூன்றாவது ஆதாரமாக கொள்வோம். நாலாவது ஆதாரத்திற்கு செல்வோம். சீதா பிராட்டியை ராவணன் அபகரித்து சென்று விடுகின்றான். பிறகு ராமருக்கு சுக்ரீவனிடம் நட்பு ஏற்படுகிறது. சுக்ரீவன் சீதா பிராட்டை மீட்டு கொண்டு தருவதாக வாக்கு கொடுக்கின்றார். ஆனால் வாக்கு கொடுத்துவிட்டு தன் ராஜ்யத்துக்கு சென்றுவிட்டு திரும்பி வரவே இல்லை. ராமர் லக்ஷ்மணனை பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டு வா என்று அனுப்புகின்றார். நிலவரம் என்ன, ஏன் சுக்ரீவன் வரவில்லை? சுக்ரீவன் வரவில்லை என்றால் அவன் அண்ணா என்று எங்கே சென்றானோ அதே இடத்திற்கு அவனும் செல்வான் என்று கூறு என்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லி அனுப்புகின்றார். அதற்கு இதை கேட்டு லக்ஷ்மண சுவாமி மிகவும் கோபத்தோடு சுக்ரீவனை நோக்கி அவன் அரண்மனை பக்கமாக செல்கின்றார். அப்பொழுது சுக்ரீவன் தன் நிலையில் இல்லை, தண்ணி அடித்து கொண்டு, அதாவது போதையில் இருக்கின்றான். தன் மனைவி தாரையுடன் சந்தோஷமான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றான். அவர்கள் அந்யோன்யமாக இருக்கும்போது லக்ஷ்மண சுவாமி வந்து விடுகின்றார். தாரை அப்படியே இடுப்பு நாடா அவிழ்வதற்கு முன்பாக அப்படியே படுக்கையிலிருந்து நேரில் வருகின்றார் லக்ஷ்மண சுவாமியை பார்க்க என்று இங்கே வால்மீகி இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கின்றார். சா பிரசங்கலந்தி மத விக்ல அக்ஷி பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாம தாரா நமித அங்க யஷ்டிஹி. பாதி குனிந்த நிலையில் இடுப்பு நாடா அவிழ்ந்த நிலையில் அப்படியே வந்து நிற்கின்றாளாம். யார்? தாரை லக்ஷ்மணனை பார்க்க. இதை பார்த்தால் எந்த ஒரு ஆண்மகனுக்கும் மனசு சஞ்சலப்படும் என்று தெரியும். அதனால் தான் வால்மீகி இந்த இடத்தில் இந்த ஸ்லோகத்தை அப்படியே தெரிவிக்கின்றார். லக்ஷ்மண சுவாமி எப்பேற்பட்டவர் என்று இந்த இடத்தில் தெரிவிக்கின்றார். லக்ஷ்மண சுவாமி கோபத்திற்கு ஆட்பட்டாரே தவிர காமத்திற்கு ஆட்படவில்லை என்பதை இந்த ஸ்லோகத்தில் நிரூபிக்கின்றார். லக்ஷ்மணன் தாரையை பார்த்து கேட்கின்றார், அம்மா தாரையே, கிம் அயம் காமவிருத்தம் தே லுப்த தர்மார்த்த சங்கிரஹ பர்த்தா பர்த்து ஹிதே யுக்தே ந சைவம் அபபுத்தியசே. நீங்கள் வேண்டுமானால் பதிவிரதையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கணவர் சுக்ரீவன் ராமருக்கு கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு தர்மத்தை மீறி நடந்து கொள்கிறாரே, காமவசப்பட்டு இருக்கின்றாரே, இதுக்கென்ன கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார். அதாவது லக்ஷ்மண சுவாமி தான் காமவசப்படவில்லை, சுக்ரீவன் தான் காமவசப்பட்டிருக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இந்த இடத்தில் தான் காமத்தை வென்றவர், தூக்கத்தையும் வென்றவர், காமத்தையும் வென்றவர் என்று தெரிவிக்கின்றார். இதை ஒரு ஆதாரமாக கொள்வோம். இன்னொரு இடத்தில் லக்ஷ்மண சுவாமி சுக்ரீவனின் அந்த புறத்திற்கிட்டே நுழையும் பொழுது இதம் நூபூராணாம் ச கஞ்சனீம் நிஸ்வனம் ததா ச நிஷாமிய தத ஸ்ரீமான் சௌமித்ரி லஜ்ஜிதே அபவத். அதாவது சுக்ரீவனை நோக்கி செல்கின்றாராம் லக்ஷ்மணன். அந்த இடத்தில் கொலுசு சத்தமும் வளையல் சத்தமும் கேட்கின்றனவாம். இதை கண்டு உள்ளே நுழையக்கூடாது என்று வெட்கப்பட்டு நின்றாராம் லக்ஷ்மண சுவாமி. அதனால் பெண்கள் வாசனையே அவர் விரும்பாதவர் என்று இதிலிருந்து தெரிகிறது. யார்? லக்ஷ்மண சுவாமி. இதை நாம் நான்காவது ஆதாரமாக கொள்வோம். இந்த 4 ஆதாரம் போதாதா லக்ஷ்மண சுவாமி எப்பேற்பட்டவர் என்று தெரிந்து கொள்ள? போதாது. 5வது ஆதாரமும் ஒன்று கூறுகிறேன். இதுதான் இருப்பதிலேயே உயர்ந்த ஆதாரம் வால்மீகியின் ராமாயணத்தில் அடிப்படையில். ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு செல்கின்றான். அப்பொழுது சீதா பிராட்டி நகையை எல்லாம் கீழே போடுகின்றாள். வானரங்கள் நகையை எடுத்துக்கொண்டு வந்து சுக்ரீவனிடம் ஒப்படைக்கின்றன. சுக்ரீவன் அந்த நகையை ராமரிடம் காண்பித்து இது சீதா பிராட்டியின் நகையா என்று பார்த்து சொல்லுங்கள் என்று கூறுகின்றார். ராமரோ ஓ என்று அழுதுவிட்டு, ஹே லக்ஷ்மணா, நீயே பார்த்து சொல், என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தத்தோடு இருப்பதாக காண்பிக்கின்றார். அதற்கு லக்ஷ்மண சுவாமி அதை பார்த்து அவரும் மிகவும் ஓ என்று அழுதுவிட்டு கூறுகின்றார், நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டரே நூபுரமேவ ஜானாமி என்கிறார். அதாவது கழுத்தில் போடும் கேயூரம் என்ற நகை எனக்கு தெரியாது, காதில் போடும் குண்டலம் என்ற நகை எனக்கு தெரியாது, திருவடி, நான் சீதா பிராட்டி அன்னியை, அதாவது மன்னியை நான் தினமும் சேவிப்பேன், அதனால் மன்னி திருவடியில் போடும்
அந்த மெட்டியை மற்றும் எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் திருவடியை மட்டும்தான் நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் முகத்தை கூட நான் நேரடியாக பார்த்தது கிடையாது என்பதை இந்த இடத்தில் மிகவும் அழகாக தெரிவிக்கின்றார். இந்த ஸ்லோகத்தை என் அப்பா அடிக்கடி கூறுவார், அதனால் இதை தெரிவிக்கின்றேன். இந்த லக்ஷ்மண சுவாமி எப்பேற்பட்டவர் என்ற இந்த ஒரு ஸ்லோகம் அனைத்தையும் உடை தெரியக்கூடியது. அதனால் ஊனசோடச வருஷோமே 16 வயது நிரம்பாத லக்ஷ்மண சுவாமி அந்த இடத்தில் சீதா பிராட்டி சுயம்பரத்தில் ஏன் எழுந்தார் என்பது நாம் தெரிய வேண்டும். பாலகாண்டம் 67வது சர்க்கம் 12வது ஸ்லோகம். விஸ்வாமித்ர ச ராமஸ்து ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்ச ராமா தனுப்பஷ்ய இதி ராகவம் அப்ரவீத். விஸ்வாமித்ரர் கையை காமித்து சொல்கிறாராம் ராமலக்ஷ்மணாலை பார்த்து, வத்ச ராமா தனுப்பஷ்ய என்று. அவர் கையை காண்பித்து வத்ச என்று கூறினது மட்டும்தான் பாக்கி. வத்ச என்றால் குழந்தாய், குழந்தாய் என்று கூறினாராம் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் மிகவும் பெரியவராயிற்றே, அவருக்கு 15 வயது உடையவர்கள் குழந்தை தானே என்று இதிலிருந்து புரிகிறது. குழந்தாய் என்று கூறியவுடன் லக்ஷ்மண சுவாமி உடனே எழுந்தாராம். எழுந்துவிட்டு அடுத்து வில்லை உடைக்கணும் என்று ஆயத்தமானாராம். இதை கண்டதும் சட்டென்று மாற்றினாராம் விஸ்வாமித்ரர். வத்ச ராமா தனுப்பஷ்ய என்றாராம். குழந்தாய் ராமா வில்லைப்பார், குழந்தாய் ராமா வில்லைப்பார் என்று சொன்னாராம். இதை கேட்டதும் லக்ஷ்மணன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டாராம். ஏன் லக்ஷ்மண சுவாமி எழுந்தார்? குழந்தாய் என்றவுடன் லக்ஷ்மண சுவாமி தான் குழந்தை என்று ஞாபகம் வந்துவிட்டது. அவர் கடைக்குட்டி தானே, ராமனுக்கு அப்புறம்தானே பிறந்தவர், அதனால் அந்த இடத்தில் அவர்தானே குழந்தை, அதனால் அவர் எழுந்திருக்கலாம். இரண்டாவது காரணம், லக்ஷ்மணன் ஒரு வீரனும் கூட. ஒரு வீரனுக்கு வில்லை பார்த்தால் ஏதாவது சேலஞ்சு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் முதலில் தோன்றும். அதனால் அவர் எழுந்திருக்கலாம். அவர் ராஜபுத்திரன் அல்லவா, மகாபலசாலியும் கூட, அதனால் அவர் எழுந்தார் என்பது தெரிய வருகிறது. கடைசியில் வத்ச ராமா என்று தன் அண்ணாவை குறிப்பிட்டு சொன்னதும் லக்ஷ்மண சுவாமி உட்கார்ந்து கொண்டார் என்பதுதான் வால்மீகி ராமாயணத்தின் படி ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் அனுகிரகத்தில் நாம் தெரிந்து கொண்ட உண்மை. இதுவே சத்தியம் சத்தியம் சத்தியம். அதனால் மற்ற ராமாயணத்தை நாம் நிராகரிக்க வேண்டும். ஏனென்றால் நம் மனசு சஞ்சலப்படக்கூடாது. நம் ராமாயணத்தில் என்ன சொல்லி இருக்கின்றதோ அதை மட்டுமே கவனித்து நுணுக்கங்களையும் புரிந்து கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடியேனின் ஆடியோவை கடைசி வரைக்கும் எப்போதும் கேளுங்கள் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேஷ்க நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேஷ்க நம. ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி திருவடிகளே சரணம்.